இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மனோ, நீங்க வீட்டை காலி பண்ணிக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் காலி பண்ணுமோ அவ்வளவு சீக்கிரத்துல காலி பண்ணா உங்க எல்லாருக்குமே நல்லது. ஏங்க, எங்க நிலைமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? 2 சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நாங்க எங்க போவோம்? நீங்க மட்டும் கரெக்டா நடந்துக்கிட்டீங்களா? எல்லாம் கேள்விப்பட்டுதான் வரேன். என்ன சார், பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாருப்பா, நான் தேவையில்லாதெல்லாம் பேச விரும்பல. எனக்கு நீங்க இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல. தயவு செஞ்சு உடனே காலி பண்ணிட்டு போயிடுங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். இன்னும் என்ன சொல்லணும்? அன்னைக்கு என்னன்னா வீட்டுக்கு போலீஸ் வந்து உங்க அக்காவை திருடுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆளுங்க உங்க அக்காவை பாக்குறதுக்கு அடிக்கடி ஒருத்தன் வீட்டுக்கு வந்துட்டு போறான்னு சொல்றாங்க. இப்ப என்னடானா, இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த கன்றாவிலா பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதனாலதான் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்றேன். சார், உண்மை என்னன்னு தெரியாம நீங்களும் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. இவர் எங்க அக்காவோட எம்டி, ரொம்ப வேண்டப்பட்டவர். நீங்க இவரை பத்தியோ எங்க அக்காவை பத்தியோ தப்பா பேசுனீங்க, உங்களுக்கு மரியாதை கேட்டுற சொல்லிட்டேன். ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? ஏய், இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நாளைக்கு காலைல நான் வருவேன். அதுக்குள்ள நீ வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்கணும். இல்ல நானே மூட்டை முடிச்சலாம் வெளியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். பாத்துக்க. சாரி பாரதி, நான் வேணும்னு. போதும் சார், போதும். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். பாத்தீங்கல்ல என்ன சொல்லிட்டு போறாருன்னு. அக்கா, என்னக்கா பேசுற நீ? நீ அமைதியாருடா, அமைதியாரு. நீங்க எங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு ஒண்ணுமே செய்யல, நல்லதுதான் பண்ணீங்க. ஆனா விதி அது வேற மாதிரி கொண்டு போய் விடுது. என்ன பண்றது? இந்த விதி எங்களையும் உங்களையும் பிரிச்சு பார்க்கணும் தான் ஆசைப்படுது போல. நாமெல்லாம் விதிப்படி இருந்துக்க வேண்டியதுதான். நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நான் சாகர வரைக்கும் அதெல்லாம் மறக்க மாட்டேன். ஆனா இனிமே எங்களை பார்க்க வராதீங்க ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் வாழ்க்கையில படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டேன். இதுக்கு மேலேயும் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க, போயிடுங்க. போயிடுறேன் பாரதி, போயிடுறேன். இனிமே நான் இங்க வரவும் மாட்டேன். இந்த ஊர்ல நான் இருக்கவும் மாட்டேன்.